20 பசுக்கள் கிட்ட இருக்குது. இதில் நீங்கள் அன்றாடம் கறக்கிற பால் என்ன மாதிரி என்ன செய்யல? எங்கள்கிட்ட 20 மாடும் எப்பயுமே நாங்கள் பால் மாடு வச்சிருக்கிற அந்த சுழற்சி முறையில் 60 வீதமான மாடு கறவையில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் எங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். 10 மாடு நின்றா குறைஞ்சது 5-6 மாடல குறைஞ்சது 5 மாடு கறவையில் நிற்கணும். அப்போதான் அந்த பண்ணையை நாங்கள் ரன் பண்ணலாம். இல்லை ஒரே மாதிரி எல்லாம் கறந்துட்டு நின்றாலும் அடுத்த வருஷத்தில் எங்களுக்கு அந்த நடைமுறையில் வருமானம் கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துலேயே அந்த வருமானம் வந்துடும். இப்போ எங்கட பண்ணையில் 20 மாடு, இப்போ 4 மாடு கறக்குது. அவரேஜாக 40-45 லிட்டர் அவரேஜாக நாங்கள் கறந்து கொண்டு இருக்கிறோம். பால் என்ன செய்கிறீங்க? இது பலமே அந்த ப்ரைவேட் மில்க் போர்ட் பண்ணைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வார மாதத்துல இருந்து இப்போ நாங்கள் பிளான் பண்ணி தான் செய்கிறோம். இப்போ இந்த இருக்கிற மாட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த மாடு இன்னொரு 15 நாளில் கண்டு போடும். அந்த மாடும் 20 நாளில் கண்டு போட்டுரும். அங்கே அந்த வெளியில் ஒரு மாடு கட்டி இருக்கிறோம். அந்த மாடு இன்னும் 3 நாளில் கண்டு போட போகுது. ஸோ இன்னும் ஒரு 15 நாளில் எங்களோட மாடு இப்போ கறவையில் நாங்கள் சொன்ன மாதிரி 60 வீதம் சரி கடைசி ஒரு 50 வீதமான மாடு கறவையில் நிற்கும். அப்படி நிற்கும் போது எங்களோட பண்ணையில் நாளாந்தம் 70லிருந்து ஒரு 100 லிட்டர் பால் நாளாந்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படிதான் இன்னொரு விஷயம். ஒரு சில பேர் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு மாடு வளர்த்து லாபம் வருது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்க்குறது 3 மாடு 4 மாடு 4 மாடுக்கு ஒரு பராமரிப்பாளரை வச்சு பார்க்கலாம். அவங்களுக்கு 60,000 சம்பளம் கொடுக்குறோம். 4 மாட்டுக்கும் அந்த 60,000 தான். கடைசி ஒரு 15 மாடு வளர்த்தாலும் அந்த 60,000 தான் கொடுக்க போகிறோம். அதுதான் அங்கதான் பிரச்சனையே இருக்குது. 4 மாட்டுக்கு 60,000 கொடுத்து ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கிறத இன்னும் ஒரு 10 மாடை வாங்கி 14 மாட்டுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தாலும் அதே சம்பளம் தான். பராமரிப்பு செலவு எங்களுக்கு உண்மையான விஷயம். அதோட கூடுதலான மாடுகளுக்கு நாங்கள் செய்ய கூடுதலான்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக போனோம். எங்களுக்கு அனுபவம் இல்லாமல் அளவுக்கு அதிகமான மாடுகள் வாங்கி வளர்க்கவும் கூடாது. ஆரம்பத்தில் 4-5 மாடுகளை ஆரம்பத்தில் எடுத்து வளர்த்து எப்படியும் குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவம் வந்துடும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு பெற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக மாடுகள் எண்ணிக்கை அதிகரிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பண்ணை செய்கிறத நித்தாட்டிடுவோம். என்னென்று சொன்னாலும் அடுத்த கட்ட நாங்கள் நகர்வை நாங்கள் சரியான முறையில் செய்கிறதா இருந்தால் 5 மாடை 10 மாடு ஆக்கிறோனும். அதே 10 மாட்டுக்கு அதே ஒர்க்கர்ஸை வச்சு தான் பயன்படுத்துவோம். அங்கே மேலதிகமான மாடுகள் இருந்தால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த 4 மாடை வச்சு அதில் வருமானத்தை அந்த ஒர்க்கர்ஸுக்கே கொடுக்க காணாமல் போயிடும். ஆரம்பத்தில் நாங்கள் செய்யும்போது ஒரு 6 மாடு செய்தனா அந்த 6 மாடு அதிலேருந்து வர பால் எடுத்து அப்படியே மில்க் போட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை அந்த ஒர்க்கர்ஸுக்கே கொடுத்துருவீங்க. என்னுடைய கை காசை போட்டு தான் இதுகளுக்கு தீவன செலவை நான் கவர் பண்ணி கொண்டிருந்தேன். பிறகு இன்னும் ஒரு 2-3 மாடு கூடி வரும்போது ஒரு 8 மாடு 9 மாடாக வரும்போது அதிலிருந்து வர வருமானம் அவங்களோட தீவன செலவும் அவங்களோட பராமரிப்பாளர் செலவுக்குமே போயிட்டது. பிறகு மேலதிகமாக இன்னும் ஒரு 10 மாடு வந்ததுக்கு பிறகு அந்த 10 மாட்டிலிருந்து வர வருமானம் தான் எனக்கு வரதா இருந்தது. ஒரு 10 மாற்ற செலவு ஒரு 10 மாட்டால் கிடைக்கிற வருமானம் பராமரிப்பாளருக்கும் தீவன செலவு எல்லா மாற்ற தீவன செலவும் மீதம் இருக்கிற 10 மாட்டுன்ற வருமானம் எனக்கு கிடைக்கிற. இப்போ நீங்கள் இந்த பாலை பண்ணையில் போடுறீங்க. எதிர்காலத்தில் உங்களோட பண்ணையில் எடுக்கிற பாலை மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய மாதிரி ஏதாவது திட்டங்கள் பிளான்கள் செய்யலாம். அப்படி உங்களுக்கு அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு நாளாந்தம் ஒரு 200 லிட்டர் பால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அதை நேரத்துறை நான் சொல்லியிருந்தேன். இதுகள கண்டுகள் எல்லாம் போட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே போல் இன்னொரு செட்டு நாங்கள் அடிப்போம். அப்போ இதுலேருந்து 20 மாடு அங்கே இன்னொரு இடத்துல 40 மாடு ஆயிடும். ஆஃப்டர் 2 இயர்ஸ் அதாவது 2 வருஷத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட 60 மாடு வந்தோடனே நாளாந்தம் எங்களுக்கு இலகுவாக 200லேருந்து 300 லிட்டர் பாலை இலகுவாக எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு அந்த பாலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிடைக்கிற அந்த 40-50 லிட்டர் பாலை வச்சு நாங்கள் மதிப்பு கூட்டல் செய்து விற்கிற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. 100 லிட்டர் தாண்டி போகும்போது நிச்சயமாக நாங்கள் அதுக்கு முயற்சி செய்வோம். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த இலங்கை வங்கி கூட இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் நான் இந்த ஃபார்ம் செய்கிறதுக்கு கூட எனக்கு இலங்கை வங்கி தான் உதவி செய்தது. அவங்களோட உதவியூடாகத்தான் நான் செய்கிறேன். வேறு அரசு திணைக்களங்கள் எந்த திணைக்களத்தில் உதவியோடையும் செய்யலை. உங்களோட தனிமுயற்சி என்னுடைய தனி முயற்சி தான். மற்றது வங்கியில உதவி. உங்களோட பேசக்குள்ளே தெரியுது ஒரு மாடு வளர்ப்பு சம்பந்தமாக ஒரு பூரணமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது சம்பந்தமா ஸ்டடி பண்ணனாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வரும்போது தான் அதுல இருந்து நிறைய விஷயங்களை படிக்க எங்களுக்கு கிடைச்சது உண்மையான விஷயம். உங்களோட அனுபவத்தை வச்சுக்கொண்டு இப்போ பால் பசு வாங்கி வளர்க்கணும் என்று சொல்லி ஆரம்பிக்க இருக்கிற சிறு பண்ணையாளர் அல்ல முயற்சியாளர் என்று வச்சுக்கொள்வோம். அவங்களுக்கு இந்த பால் பசு கொண்ட வாங்கக்குள்ள இது நல்ல இப்போ உதாரணமாக நம்ம விற்கிறாள் இது 20 லிட்டர் கறக்கும் 30 கறக்கும்னு சொல்லுவார். இப்போ புதுசாக பால் பசு வாங்குறாள்
எதை எப்படி பார்த்து இது இவ்வளவு கறக்குமெண்டு என்ன பார்த்து எடுக்கலாம்? அது பிரச்சனை இல்லை. முதலாவது அங்கே மாடு வாங்கும்போது எங்கட அது எந்த மாடாக இருந்தாலும் எங்களுடைய காலநிலைக்கு ஒத்து வளரக்கூடிய பசுக்களை தெரிவு செய்யணும். அது எந்த ரகமாக, சஹிவாலோட ஜெர்சி குரோஸாக இருக்கட்டும், சஹிவால் ஹெச்எஃப், சஹிவால் பிரீசியன், சஹிவால் அயர்சேர் குரோஸாக இருக்கட்டும், எங்கட காலநிலைக்கு ஒத்து போகக்கூடிய மாடை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர் அதிகமாக 30-40 லிட்டருக்குலாம் ஆசைப்பட தேவையில்லை. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க 10 லிட்டர்லேருந்து ஒரு 12-14 லிட்டருக்குள்ள கறக்கக்கூடிய மாடுகளை தேர்வு செய்து எடுத்து வளர்க்கலாம். என்னண்டா நான் கேட்குறேன் என்னன்னா, எத்தனை லிட்டரோ, இப்போ 10 லிட்டரோ 8 லிட்டரோ இப்போ விற்கிற, இப்போ ஏற்கனவே பசு உரிமையாளர் வந்து சொல்கிறார் இது 10 கறக்குமெண்டு. இப்போ இவர் புதுசாக பசு வாங்கக்குள்ள அந்த பசுவில் என்ன விடயத்தை இவர் நல்லா கறக்கக்கூடிய மாடுன்றதை அப்படி ஒன்றும் ஏதாவது அதாவது சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இது சொல்லி அவங்களுக்கு விளங்காது. அனுபவம் உள்ளவங்களால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாட்டில் இப்போ சஹிவால் ஜெர்சி க்ரோஸ்ன்னு சொல்லும்போது 50-50 இருந்தால் விளங்குது தானே. இப்போ ஒரு ஜெர்சியை சொல்லுவோமே, ஒரு ஜெர்சி இப்போ ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஜெர்சி ஒரு 20 லிட்டர் கறக்கிற ஜெர்சியும் 10 லிட்டர்லேருந்து வந்த ஒரு சஹிவால் மாடை இனவிருத்திக்கு விட்டு அதுலேருந்து வார ஒரு கண்டு ஃபீமேலாக இருந்தால் அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு 12 லிட்டர் 13-14 லிட்டர் கறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய்கிட்ட குறைஞ்சி அவர் தகப்பனை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது வாய்ப்பு இப்படித்தான். ஆனால் நாங்கள் மாடு பார்த்து வாங்கும்போது சரியா சஹிவால் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. சஹிவால் கூடுதலாக இருந்தால் கறப்பு வீதம், அதாவது பால் கறக்கிற வீதம் குறைவாக இருக்கும். இல்லை, நாங்கள் இப்போ எங்கட மாடுகள் எல்லாமே ஒரு 40% சஹிவால் இருக்கிற மாதிரியும் மிச்ச 60% ஜெர்சி, பிரீசியன், அயர்சேர், ஹெச்எஃப் இப்படி இருக்கிற மாதிரி தான் மாடுகளை பார்த்து எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு அந்த 14-15-16 லிட்டர் பால் எங்களுக்கு தருது. சஹிவால் கூடுதலாக இருந்தால் அவரேஜ் இப்போ 8 லிட்டர்லேருந்து ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் பால் கிடைக்கும். இருந்தாலும் இப்போ எங்களுக்கு பால் உற்பத்தி கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் 8 லிட்டர் பால் கறக்கிற ஒரு மாற்ற பராமரிப்பு செலவும் தீவன செலவும் ஒன்று தான். 14 லிட்டர் கறக்கிற மாட்டை அந்த தீவன செலவோடு ஒப்பிடும்போது ஜஸ்ட் ஒரு 3-4 வீதம் தான் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்க போனாலும் ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் கூடுதலாக போகுது. 6 லிட்டர் 5 லிட்டர் பால் மேலதிகமாக இது கறக்க போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது லாபம் கூட எங்களுக்கு. இப்போ 8 லிட்டர் கறக்கிற மாட்டை நாங்கள் வச்சு செய்யும் போது, அதை விட நாங்கள் 14 லிட்டர் கறக்கிற மாட்டை செய்யும் போது கிட்டத்தட்ட அதுக்கு 500 ரூபாயும் இதுக்கு 700 ரூபாயும் தானே வரப்போகுது செலவு. இப்போ 200 ரூபா செலவு அதிகமானாலும் கிட்டத்தட்ட 6 லிட்டர் பால் அதிகம். 6 லிட்டர் பால் மேலதிகமாக பார்க்கும்போது 6 லிட்டர் 1200 ரூபாய்க்கு 1200 ரூபா எங்களுக்கு மேலதிகமாக கிடைக்குது நாளாந்தம். ஓ, இப்போ உங்களோட பண்ணையில் இருக்கிற இந்த பசுக்களில் வந்து அது தனி பிரீசியன் மாதிரி அப்படியாது இல்லை, அது பிரீசியன் சஹிவால் க்ரோஸ் அந்த இருக்கிற மாடு. அதில் பிரீசியன் சற்று அதிகமாக இருக்குது. இப்போ எங்களோட பிரதேசத்துக்கு வந்து ஜேர்சி நல்ல சூட்டபிள்னு சொல்கிறாங்க இந்த வெப்பநிலைக்கு. உங்களோட அனுபவத்தில் எப்படி ஜெர்சிண்டா? அதான் நான் சொன்னேன், அதாவது சஹிவாலோட இப்போ எங்கள்கிட்ட எல்லா மாடுகளும் இல்லை சஹிவால் இல்லை ஜெர்சி. பியூர் ஜெர்சியை பார்த்தா அது வெயிலுக்கு எங்களுக்கு தாக்கு பிடிக்காது. அது உண்மையிலேயே சஹிவாலோட க்ரோஸ் பண்ணி வந்து வர ஜென்ரேஷன் தான் எங்களுக்கு சரியா. பியூர் ஜெர்சியும் இங்கே சரி வராது. ஓமோ, பியூர் ஜெர்சி எங்களுக்கு சரி வராது. பியூர் ஜெர்சி 25 லிட்டருக்கு மேலே கறக்கும். அது எங்களுக்கு இங்கே செட் ஆகாது. இன்னும் ஒரு கருத்து நிலவுது பசு வளர்க்குற பண்ணையாளர்கள்ட்ட என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய இப்போ இனங்கள் இருக்குது தானே பால் பசு இனங்கள். அதில் வந்து இருக்கிற இனங்கள்லே சஹிவால் தான் குளப்படி கூட என்று சொல்கிறாங்க. அது உங்களோட நடைமுறை எதை வச்சு சொல்கிறீங்க? குளப்படினா பால் கறக்க விடுறதில்ல, உதைக்கிறது, அப்படி நிறைய அந்த இல்லை இப்படித்தான் சொல்கிறாங்க. உண்மையான விஷயம் அது. நான் நினைக்கிறேன் அது உண்மைத்தன்மை, அதாவது உண்மை கலந்த பொய் என்று சொல்லலாம். என்னென்று சொன்னால், ஒரு சில மாடுகள் சில டைமில் முரண்பட்டு தான் நிற்கும். ஒரு சில மாடுகள் அதாவது உயர் ரக இனங்கள் பிரீசியன், ஜெர்சி, அயர்சேர் இந்த மாதிரியான ரகங்கள் கூடுதலாக கலந்திருக்கும் போது, அந்த அதில் பிளட் லைனில் கூடுதலாக கலந்திருக்கும் போது அவங்க சாதுவாக தான் இருப்பாங்க. சரியா? சஹிவால், சிந்தி மற்ற அந்த ஆக்ரோஷ குணம் உள்ள காளைகள்ன்ற பிளட் லைன் கூடுதலாக இருக்கும் போது அந்த ஆக்ரோஷ குணத்தை அவங்க காட்டுவாங்க. காலால் தூக்கி அடிக்கிற மற்ற விஷயம், குத்த வாரது, இப்படியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஜெர்சி எல்லாம் பியூர் ஜெர்சி எடுத்து பாருங்க, பியூர் ஹெச்எஃப் எடுத்து, பியூர் ஏஎஃப்எஸ் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் சும்மா தான் நிற்பாங்க.
காலால கூட அடிக்காது. மிகவும் சாதுவான குணம், மிகவும் சாதுவான குணமா இருக்குது. மற்ற எங்கட நாட்டு ரகங்கள், நாட்டு கறவை ரகங்கள் அதோட சேர்ந்து கூடுதலா இருக்கும் போது அவங்களோட அந்த கொஞ்சம் ஆக்ரோஷ குணம் இப்பயும் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம பண்ணையில இப்ப 20க்கு மேற்பட்ட பசுக்கள் இருக்கு. இந்த பால் கறக்குற இது என்ன மாதிரி கையால கறக்கலாம், மெஷின் பாவிக்கல? நாங்கள் இப்ப 4-5 மாடு தான் கறக்குது. 4-5 மாடு தான் கறக்குது. இன்னும் நாள் போனாலும் இப்படி ஒரு 7-8 மாடு தான் கறவையில நிக்க போகுது. எங்களுக்கு கையால தான் கறக்குறோம். என்ன காரணம்டா, அந்த கறவையாளருக்கு, அந்த பராமரிப்பாளருக்கு மாட்டுக்கும் இடையில இருக்கிற நெருக்கம் அதிகரிக்கும். அவங்க உடம்பை தொட்டு தடவி நெருக்கம் அதிகரிக்கும். மடியை தொட்டு தடவும் போது மடியில சின்ன சின்ன வீக்கங்கள், சின்ன சின்ன பரு இருந்தாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அதை மெஷின் பூட்டிட்டு வைக்கிறவங்க பூட்டி போட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. சில டைமில் ஓவரா கண்டுக்கு வைக்க வேண்டிய பாலை கூட வைக்காம மெஷினில் இழுத்தெடுத்துடும். பிறகு கண்டுகள் மெலிஞ்சு கொண்டு போகும். கையால் கறக்கிறபடியா ஒரு லிமிட்டுக்கு கறந்துட்டு கண்டுக்கு தேவையான பால் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அவங்க ஒழும்பிடுவாங்க. அப்போ கண்டுகளை நாங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். மெஷினரின்றது உண்மையிலே ஒரு 20-25 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகளுக்கு நாங்கள் மெஷினரி பாவிக்கலாம். என்ற கூடுதலான பால் இருக்குது. இது 10 to 12-14 லிட்டர் பால் மாடுகளுக்கு மெஷினரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் என்று சொல்கிறேன். ஓமோ உண்மையிலே ஏன்னா மாட்டுக்கும் அந்த மாடை பராமரிக்கிற நெருக்கம் கூடுதலாக இருக்கும். அப்போதான் இந்த மாடுகளை எங்கட கைப்பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். உண்மையான விஷயம். இப்போ அதோட மெஷின் யூஸ் பண்ணுறது இங்கே நேரத்தோட பல இடத்துல மெஷின் யூஸ் பண்ணாங்க, எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே வைப்பாங்க, அடுத்த மாட்டுக்கு கொண்டு போவாங்க. இதால் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த மெஷினரி அந்த வாய்ப்பகுதியெல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதனால இந்த அதுக்கு முக்கியமாக மிக மிக முக்கியம், ஒரு மாட்டுக்கு மடி அலர்ஜி வராமல் பார்த்துக்கொள்ளும். மடி அலர்ஜி வந்தாலே அந்த மாடு இறைச்சி மாடு தான். என்னன்னு சொன்னால் ஒரு மாற்ற விலை கூட 4 முலைகளை அடிப்படையாக வச்சு தான் அந்த அதில் விலை தீர்மானிக்கப்படுது. 8 லிட்டர் உதாரணத்துக்கு 10 லிட்டர் கறக்குது என்றாலும் 4 முலையிலையும் 2.5 லிட்டர் கறக்குது என்ற அர்த்தம். அதில் ஒரு முலை பழுதா போனாலும் நிச்சயம் அதில் பால் கறவை திறன் குறையும். அப்போ அதை நாங்கள் அந்த குறிப்பிட்ட விலை கொடுத்து எடுக்கலாம். போய்